இந்துக்கள் என்ற பெயரில், முருக பக்தர்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டுக்குள் கலவரத்தை உருவாக்குவது மட்டும்தான் பிஜேபி, RSS, சங் பரிவார் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கிறது. இவர்கள் தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க பார்க்கிறார்கள். இங்கே இருக்கின்ற சந்தோஷத்தை சீர்குலைக்க பார்க்கிறார்கள். இங்கே இருக்கின்ற கட்டமைப்பை சீர்குலைக்க பார்க்கிறார்கள். அதனால் இந்த முருக பக்தர் மாநாடு என்கின்ற பெயரில் தமிழ்நாட்டுக்குள் நுழைய பார்க்கிறார்கள். அவர்களை முற்றிலும் வேறறுத்து, அவர்களை முற்றிலுமாக இங்கே தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாதபடி அவர்களை தோல்வியுற வைக்க வேண்டியது தமிழர்களாகிய நம்முடைய பொறுப்பு. அப்படி நாம் தடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியானதாக மாறி போய்விடும் என்கின்ற அந்த எச்சரிக்கை உணர்வோடு இந்த முருக பக்தர் மாநாட்டை நாம் கூர்ந்து கவனிப்போம். அவர்களுடைய பசப்புரை, அவர்களுடைய வார்த்தை ஜாலம், அவர்களுடைய இந்த மாயாஜால வித்தைகள் எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை நாம் மீண்டும் அவர்களுக்கு உறுதிபட சொல்வோம், செய்து காட்டுவோம். அப்படி நாம் அவர்களை கேட்க விரும்புவதாக இருந்தால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் அல்லவா, அந்த கீழடி ஆய்வு, அதை பற்றிய ஆய்வறிக்கையை நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? மதுரையை சார்ந்த கீழடி ஆய்வறிக்கையை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? அதே போன்று டங்ஸ்டன் சுரங்கத்தை அங்கே துவக்க நினைத்தது பிஜேபி தான். அதன் மூலமாக மதுரையின் கலாச்சாரம், பண்பாடு, மொழி, சமூகம் எல்லாவற்றையும் அழித்தொழிக்க நினைத்ததும் பிஜேபி தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போன்று இப்படியாக முருக பக்தர் மாநாட்டை முனைந்து செயலாற்றுகிறார்களே, அதே மதுரையில் தான் ஒற்றை செங்கல்லோடு இன்னமும் எய்ம்ஸ் மருத்துவமனை 10 ஆண்டு காலமாக உருவாக்காமல் அப்படியே நிற்கிறது என்பதையும் நாம் பிஜேபிக்காரர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதுதான் முருக பக்தர் மாநாட்டை விடவும் மிக முக்கியமான கேள்விகளாக நாம் அவர்களுக்கு எழுப்பிக் கொண்டே இருப்போம்.